அனைவருக்கும் வணக்கம். நான் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, என்ன கொலு பொம்மையா இருக்கே! நவராத்திரி முடிஞ்சிடுச்சு. இன்னுமா கொலு பொம்மை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா, இங்க இருக்க மொத்த பொருளும் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தூக்கி போடுற பொருட்கள், வீணாயிடுச்சு. இனிமேல் இத யூஸ் பண்ணவே முடியாது. அப்படிங்கிற பொருட்கள வச்சு தான் இங்க இருக்க மொத்த பொம்மைங்களும் மற்றும் பொருட்களும் இருக்குது. இது செஞ்சவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அதுக்கு முன்னாடி நெறைய வேலையும் பார்த்துருக்காரு. பட் அவரோட பேஷன், அவரோட கிரியேட்டிவிட்டியால இத்தனை பொருட்கள் செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதிசயமாவும் இருக்கு. இப்படி கூட ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்க முடியுமா? அப்படின்னுட்டு ஸோ அவரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். மிஸ்டர் செந்தில் அவர்களை தான் நம்ம பார்த்து இதை எப்படி பண்ணுறாரு, என்ன டைம் எடுக்குது இதுக்காக, அவருக்கு எப்படி இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவரை சந்திக்கலாம் வாங்க. சார், பேசிக்கலி உங்களோட ப்ரொஃபஷன் அண்ட் உங்களுக்கு இதில் எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ யூஸ் டு டூ ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஸ்கூல் டேஸ்லேருந்தே நிறைய வரைவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ஆர்ட், தென் ஐ மூவ்ட் இன் டு கிராஃப்ட்ஸ், மோர் ஆஃப் கிராஃப்ட்ஸு. ஸோ கிராஃப்ட்ஸ்லேயுமே நிறைய இந்த மாதிரி டால்ஸு, உல்லன் த்ரெட்டில் வச்சு பண்ணுறது, தோஸ் வேர் த பேசிக் திங்ஸ் விச் ஐ வாஸ் டூயிங். ஸோ பாஸ்ட் 20 years நான் பேப்பர் மெஷ் மீடியம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேப்பர் மெஷ்ஷில் நம்ம எது வேணால் பண்ணலாம் மேம். ஸோ நிறைய வெரைட்டிஸ், சின்ன இதுலேருந்து ஜுவல்லரியிலேருந்து, ஃப்ரம் ஜுவல்லரி டு பிக் பிக் ஸ்டாச்சூஸ், நம்ம பேப்பர் மெஷ் கொலு பொம்மைகளும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த அவ்வளோ இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ நான் அது காஸ்ட் எஃபெக்டிவ், நமக்கு வீட்டில் இருக்கிற பொருள் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் தேவைப்படும். மற்றபடி இது வந்து செலவே இல்லாத ஒரு கிராஃப்ட்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட்டு, அதனால ஐ ஜஸ்ட் சோஸ் திஸ். அண்ட் ஐ ஃபினிஷ் மை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைனிங் ஜாயின் பண்ணேன். ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐடி லைனில் மூவ் ஆனேன், கால் சென்டர் சைடு. ஸோ டெல்லில் இருந்தேன், அப்புறம் காக்னிசென்ட்டில் 15 years இருந்தேன். அப்புறம் இப்போ வந்து ஒமேகாவில் கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ குவாலிட்டி மேனேஜர். ஸோ இது எல்லாமே இப்போ மெயினாக இருந்தது பேஷன், ஆஸ் யூ செட், பேஷனாக இருந்து இப்போது இது வந்து ஹாபியாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரொஃபஷனாக நான் பண்ணல. அண்ட் சார், நீங்கள் சொல்கிற அந்த ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெக்டிக்கான ஒரு ஜாபுக்கு நடுவில் இது நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இதை நீங்கள் அதே தான் நான் சொல்ல வந்தேன். நிறைய பேருக்கு வேறு மீடியமில் தே யூஸ் டு பர்ன் தேர் ஸ்ட்ரெஸ். மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இஸ் ஆர்ட். ஸோ எனக்கு ஒரு சின்ன பீஸ், எனக்கு ஒரு ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு இதை முடிச்சுட்டு வந்து ஒரு சின்னதாக ஏதாவது வரைஞ்சாலும் எனக்கு ஒரு திருப்தி. அது மாதிரி தான் இது எல்லாமே. எனக்கு டைம் இருக்கும்போது ஒன்று ஆரம்பிப்பேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, ஒரே நாளில் கண்டிப்பாக முடியாது மேம். ஒன்று எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ பண்ணுவேன். அண்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது பார்த்தா கண்ணில் வந்து இந்த பொருளை கூட இப்படி பண்ணியிருக்கீங்க, இது கூட இப்படி பண்ணலாமான்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தோசை கரண்டிலாம் வந்து அம்மா வந்து அடிக்கிறதுக்கான ஆயுதமாக தான் யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க. பட் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கில் பார்க்கும்போது இந்த தோசை கரண்டியை வந்து அவ்வளோ அழகாக அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு எங்கேருந்து அந்த கான்செப்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க? எப்பயுமே சின்ன பிள்ளைலேருந்தே நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம வந்து பெரிய பொருள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரையல் ஒன்று பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வாங்கி பெருசாக பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்து வீட்டில் இருக்கிற பொருட்கள், கிடைக்கிற பொருட்கள் அதிலே பண்ணி ட்ரை பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டில்ஸ்லாம் சும்மா பெயிண்ட் பண்ணி பார்க்குறது,
அப்புறம் அதே மாதிரி தட்டு ஸ்பூனு நீங்கள் சொல்கிற மாதிரி டூத் ப்ரஷ் கூட விட்டு வைக்கல நீங்க. ஆமாம், எல்லாமே நம்ம கிட்ட வேஸ்ட்டுன்னு நம்ம எதெல்லாம் தூக்கி போடுறோமோ, பெபிள்ஸு, டூத் ப்ரஷஸ்ஸு, பெயிண்ட் ப்ரஷஸ்ஸு, பெயிண்ட் பாட்டில்ஸு, கண்டிப்பாக மெடிசன் பாட்டில், பெயிண்ட் பாட்டில் எல்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைக்கும். சரி அதில் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய சின்னப்பன் அந்த கலெக்ஷன்லாம் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ நிறைய இருந்துச்சு. ஸோ ஓவர் த பீரியட்ஸ் ஐ குட் ஒன்லி ப்ரிசர்வ் திஸ் மச். அண்ட் அந்த ஃப்ரூட் பாஸ்கெட் வச்சுருக்கீங்களே சார், அது இது ஆக்சுவலாக இதுவும் பேப்பர் மெஷ், பேஸ் வந்து பேப்பர் மெஷ். நீங்கள் கேட்ட மாதிரியே இந்த 2 மெத்தடில் ஒரு மெத்தட் இது ஃபுல்லாகவே பேப்பர் ஒட்டி 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 பண்ண ஒரு போட் மாதிரி ஒரு ஷேப்பு. இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் இதை வந்து நான் மேலே பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இது வந்து பியூர் பேப்பர் மெஷ். இதுவும் அட்டையில் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு புத்தா அது மட்டும் ஒரு மோட்டிவ் மட்டும் பிஓபியில் பண்ணி அதை ஒட்டியிருக்கேன். அண்ட் அந்த குட்டி குட்டி டீ பாட்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஆக்சுவலாக மினியேச்சர் டீ பாட் இருந்தது. ஸோ அதை நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஐ ஜஸ்ட் கேவ் த பெயிண்ட் ஃபினிஷ். இது வந்து நம்ம ஃபெவிக்ரில் பெயிண்ட் பாட்டில். ஸோ காலியான பெயிண்ட் பாட்டில் தான். அதுக்கு வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துட்டு ஒரு மேல் ஃபீமேல், இது மேலு, இது ஸ்கொயர் பாட்டில் மேலு, ஒரு ரவுண்ட் பாட்டில் ஃபீமேல், அதுக்கு ஒரு கெட்டில் அண்ட் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது சார். அண்ட் இந்த கான்செப்ட் ஒரு பொருளோட அந்த ஷேப் அதெல்லாம் வந்து கரெக்டான இதில் வரணும் இல்லை? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது ஆர்ட் கிளாஸ் அந்த மாதிரில வந்து அது எப்படி அந்த ஷேப்பில் அவ்வளோ கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்க? ஸோ தட் இஸ் ஐ நெவர் எந்த கிளாஸ்க்கும் போனதில்லை. சின்னப்போ அதான் சொல்கிறேன், வரைகிறத நானே தான் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போல்லாம் நமக்கு இப்போவாது மீடியாவில் நிறைய, இப்போ யூ நேம் இட் யூ கெட் இட் எவ்ரிவேர், நிறைய ஷாப்ஸ் வந்துருச்சு. அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ செலக்டட் ஷாப்லேயுமே நான் தேடி அதான் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணலான்றது தான், அதுதான் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டுங்கிற கான்செப்டே வந்து அப்போ கிடைச்ச பொருட்களை வச்சு பண்ணது தான் மேம். அண்ட் சார் கிருஷ்ணர் அண்ட் ராதா இது வந்து அவ்வளோ கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவாக இருக்குது, இஸ்கான் கான்செப்டில் இருக்குது. இது ரீசைக்கிள் தான் மேம். இதுவும் ஒரு பழைய பொம்மை, ரொம்ப நாள் இருந்த ஒரு பொம்மையை தான் நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணரை ஆக்கினேன். அதே மாதிரி ராதா. ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் பொம்மைகள் தான், நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற பொம்மைகள் தான் வந்து மோஸ்ட்டாக என்னோடய டாட்டரோட பொம்மைகளை தான் நான் வந்து இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறது. எல்லாமே இது பண்ணிவிட்டு ஜுவல்லரி, ஹேரு, ட்ரெஸ்ஸிங், இந்த பூ இதெல்லாம் ஒட்டி எல்லாமே இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தான் பண்ணது இதெல்லாம். அண்ட் சார் அந்த பக்கம் வரும்போது எல்லாமே வந்து வீட்டில் சமையல் கட்டில் யூஸ் பண்ணுற பொருள் மாதிரியே இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ் மேம், எஸ் மேம். ஸோ ஸ்டார்டிங் வித் இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான், இது தவா கரண்டிகள் ரெண்டுமே. இது வந்து மதுபனி டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த நம்ம ஸ்பூன்ஸு, சால்ட் வெப் இதில் போடுற ஸ்பூன்ஸ், அதுவும் உட்டன் ஸ்பூன் தான். அதுலேயும் ஒரு மேல் ஃபீமேல், எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக பண்ணுவேன், இல்லைனா மேல் ஃபீமேல் டச் கொடுத்துருவேன். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு வேஸ்ட்டு பிளேட்டு தான். நம்ம டிஃபன் பிளேட்ஸ் இந்த மாதிரி பேப்பர், இந்த செராமிக் பிளேட்ஸ், பிளாஸ்டிக் பிளேட்ஸு, அதை வந்து நான் மேல் ஃபீமேலாக பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு உடன் அதை வந்து மதுபனி டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பல்லாங்குழி, இது ரொம்ப நாளாக இருந்த ஒரு பல்லாங்குழிக்கு நான் வந்து கலர் பண்ணி ஐ ஹவ் கிவன் தி ஃபினிஷ். இதுதான் நான் முதல்ல பண்ணது. இது 2003-04 பண்ணது. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னுமே உங்களுக்கு வந்து வுட்டு மாதிரி எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். அதை நம்ம காய வச்சு நம்ம அதுக்கு மேலே வார்னிஷ் கொடுத்துட்டோம்னா அப்படியே இது இருக்கும், இன்னும் கண்டிப்பாக இருக்கும். நான் அப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் எடுத்து ஒரு வார்னிஷ் கொடுத்துருவேன். ஸோ ஒரு வார்னிஷ் கொடுத்துட்டா நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், அப்போ பண்ணது தான். இது வந்து ஒரு 2015 இல்லை 16 பண்ணதுன்னு நினைக்கிறேன். இது டோக்ரா ஆர்ட்டுக்கு அதே பார்த்துட்டு நான் அதே மாதிரி பேப்பர் மெஷ்ஷில் பண்ணணும்னு சொல்லிட்டு, பேப்பர் பேஸ் வந்து பேப்பரு, இந்த ஒர்க்கெல்லாம் வந்து சாக் பவுடர், எம்சீல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன உடன் பேனலு. அதில் வந்து நான் இந்த கல்யாண பத்திரிக்கையில் வர விநாயகர் அதெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு, சரி எல்லாமே ஒரே சைஸில் இருந்தவொடனே அதை ஏதாவது நம்ம ரெடி பண்ணுவோம், எல்லாமே வச்சுருப்பேன். இந்த மாதிரி பத்திரிக்கையில் வரதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அது ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் பொம்மை தான். அது கிருஷ்ணா ராதாவாக நான் வந்து முரத்தில் ஏன் போட்டிருக்கேன்னா, அவங்களுக்கு அந்த குழந்தை இதப்போ முரத்தில் போடுற ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இது
இது ஆல்மோஸ்ட் 2000க்கு முன்னாடி பண்ணினது இந்த பாட்டு. ஸோ இப்போல்லாம் இந்த ஷேப்லாம் வருதா என்னன்னு தெரியல. இதுவும் ஆயிடுச்சு 24 இயர்ஸ்க்கு மேலே. இது எப்படின்னா நார்மல் நமக்கு இந்த கேலண்டர்ஸ் வரும் உங்களுக்கு, திருப்பதி தேவஸ்தான கேலண்டர் இது மாதிரி 2 இது போட்டு உங்களுக்கு ஒரு கேப் மாதிரி போட்டு வரும். ஸோ நான் அதை 2ஆக பிரிச்சுட்டு நம்ம வந்து விளக்கு வைக்கலாம், இல்லை வந்து சாமிக்கு பக்கத்தில் பூ வைக்கிறதுக்கு. ஸோ வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டு லேஸு இதெல்லாம் இருந்ததுன்னா இதையும் ரீசைக்கிள், அதனால தான் இது ரீசைக்கிள் இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு மணி இருக்குது, அது ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. சரி எல்லாம் இந்த மணி எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கலர் கலராக கோர்த்து சும்மா அப்படியே ஒட்டி ஒரு ஃப்ரேம், பாப்பாவோட ஃப்ரேமு. இதுவும் பேப்பர் மெஷ்ஷில் பண்ண ஹார்ட். இதெல்லாம் சும்மா இருந்த பேப்பர் மெஷ்ஷை வச்சு சும்மா தட்டி ஒரு ஹார்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பீட்ஸ் கொடுத்தாச்சு. அது ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி. சார் வந்து நீங்கள் பேப்பர் மெஷ் பற்றி சொல்லியிருந்தீங்களே, ஸோ அது வந்து பேப்பர் மெஷ் வந்து நம்ம அப்போல்லாம் வந்து நம்ம பாட்டிமாரெலாம் வந்து இந்த முறத்துக்கு மேலே தடை வர்றது இதுதான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதை வச்சே வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தோராயமாக அதை வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் சார்? எவ்வளோ நேரமா, இல்லை நாள், இல்லை மாதமா? இது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் தான் மேம். இப்போ சின்ன பொருட்கள்லாம் வந்து ஒரு நல்ல சம்மர் பேப்பர் மெஷ்ஷுக்கு நம்ம வெயில் காலம் தான் உகந்த காலம். மழை காலம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது, ஏன்னா காயவும் காயாது, அது நொசத்து ரொம்ப ஸ்மெல் வந்துடும். ஸோ அந்த மீடியமில் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ பேப்பர் மெஷ்ஷுக்கு நல்ல நம்ம வத்தல்லாம் எப்படி போடுறோம் அதே கான்செப்ட் தான். நல்ல வெயிலில் சட்டுன்னு காயும். ஒரு 3 நாள், சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் 3 நாள், பெரிய ஐட்டம்லாம் நம்ம வந்து ஒரு வாரம் வச்சுருந்து காய வச்சு எடுத்து நம்ம பண்ணணும் மேம். அது எப்படி சார் நல்லா காஞ்சிச்சு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து காயிலனா வந்து ஸ்மெல் வந்துடும், பூச்சி வந்துடும் சொல்லுங்கள். அது நல்லா காஞ்சிடுச்சு, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு வந்து ஒரு கீழே போட்டாலும் உடையவே உடையாது. அந்த மாதிரி நமக்கு தட்டுனா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. யூ கேன் ஃபீல் த சவுண்ட். அந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து நம்ம வார்னிஷோ இல்லை மேலே வந்து நம்ம ஒரு கோட் ஆஃப் பிஓபி ஒரு வால் புட்டி ஏதாவது போட்டு ஒரு பேஸ் இது பண்ணிவிட்டு மேலே பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணாமலும் நம்ம பண்ணலாம். வார்னிஷ் கொடுத்து வச்சுட்டா அது அப்படியே இருக்கும். பட் த கலர் வில் பி நேச்சுரல் கலர். அந்த பேப்பரோட கலர் வந்து நேச்சுரலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ ரீசெண்டாக நான் பண்ண பேப்பர் மெஷ். இது வந்து ஆல்மோஸ்ட் 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக இது எல்லாமே பேப்பரில் அதே மாதிரி தான் 2 மெத்தட்லேயும் பேப்பர் மெஷ்ஷாகவும் பண்ணது, பேப்பர் மேலே போட்டுட்டு ஸ்டிக் பை லேயர் பை லேயர் ஒட்டி பண்ணது. இது 2ம் கேலண்டர் அட்டைகள் தான். திருப்பதி தேவஸ்தான கேலண்டர் வர்ற இதே மாதிரியான ஒரு அட்டையை எடுத்து இது 2த்துக்கும் ஹேண்ட் மாதிரி வச்சு அதுலேயே இந்த ஸ்டாப்பர் வரும். அந்த ஸ்டாப்பரே அப்படியே இதில் இது பண்ணி. ஸோ பூரி ஜெகநாதர். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கவ் ஹெட் வந்து நம்ம கம்ஃபர்ட் பாட்டில் இருக்குது இல்லைங்களா, அதுதான் பேஸு. ஆக்சுவலாக அந்த கம்ஃபர்ட் பாட்டில் உங்களுக்கு இப்படி இருக்கும். அந்த பாட்டிலை இன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்படி பார்த்திங்கன்னா ஒரு இதே மாதிரி ஒரு ஷேப் வரும். ஸோ அது மேலே பேப்பர் மெஷ்ஷு, இந்த காது, இந்த ஹார்ன்ஸ் இதெல்லாமே பேப்பர் மெஷ்ஷில் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து பிஓபி ஆட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணது. ஸோ 2 கவ் ஹெட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் பேப்பர் மெஷ் தான், டோக்ரா ஆர்ட்டு. இதுவும் கம்ப்ளீட்டாக பேப்பர் மேஷில் பண்ணிவிட்டு மேலே வந்து எம்சீல் ஒர்க் இந்த டோக்ரா ஃபினிஷ்க்கு மேல் ஃபீமேல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாமும் பேப்பர் மெஷ் தான். இதெல்லாமும் அந்த இது வந்து நார்மல் அந்த இப்போ கல்யாணத்தில் எல்லாம் வைக்கிறது. எனக்கு மரப்பாச்சி பொம்மையே வந்து அந்த சைஸுக்கு வாங்கி பண்ணணும்னு ஆசை. பட் அது காஸ்ட்டு ஜாஸ்தி ஆகுன்றதுனால இது வந்து பிளாஸ்டிக் பொம்மை. அந்த திருவிழாலெல்லாம் வைக்கிற அந்த பொம்மை, அது 60 ரூபாயோன்னவோ, அது 2 வாங்கிட்டு அதுக்கு ஃபுல்லாக பேப்பர் மெஷ் ஃபேஸு பாடிலாம் கொடுத்துட்டு சாரி இதெல்லாம் வந்து நானே பண்ணினது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அதுதான் முதல்ல நான் பேப்பர் மெஷ்ஷில் பண்ண கிச்சன் செட்டு. ஸோ அது நேச்சுரல் கலர்லேயே விட்டுருக்கேன். அது ஃபுல்லாகவே வந்து சொப்பு சாமான்னு சொல்லுவோம் நம்ம பசங்களுக்கெல்லாம் பண்ணுறது. என்னென்ன இது சிம்பிள், யார் வேணால் பண்ணலாம். இதுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் ரிக்வயர்டு இல்லை. எனிபடி கேன் டூ திஸ் ஆர்ட். இது வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணது தான், ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. சோட்டா பீம் கலெக்ஷன். என் டாட்டர் வந்து ஒரு சீசனில் நமக்கு கொலு பொம்மைகளில் இந்த சோட்டா பீமும் வந்துச்சு அந்த கேரக்டர்ஸ். ஸோ அது வாங்கி வைக்கிறத விட நம்மளே பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அந்த கேரக்டர். இதுவும் பேப்பர் மெஷ் தான். ஒன்றுமே எல்லாமே பெயிண்டிங்கில் தான். நம்ம வந்து காய வச்சு
பேப்பர் மெஷ்ஷில் பிடிச்சி இது பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக பெயிண்டிங் தான் நம்மளோட ஒர்க்கே. இது வந்து பாட்டில் அதே மாதிரி பெயிண்ட் பாட்டில் தான், மேல் ஃபீமேலாக. இது வந்து ரஷ்யன் டால்ஸு. இந்த டால்ஸ் வந்து இந்த மாதிரி இது போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் பேப்பர் மெஷ்ஷில் அப்படியே ரஷ்யன் டால்ஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பெபிள் கலெக்ஷன், ஆல் பெபிள். இது ஒரு ரவுல் ஃபேமிலி. அந்த கலரோட ஸ்டோனோட கலர் மேலேயே வரும், ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டோன். இது வந்து அந்த ஸ்டோன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராபெரி மாதிரியே ஷேப் உள்ள ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ராபெரி பவுல் இது. அப்புறம் அதில் வந்து ட்ராகன் ஃப்ளை, நம்ம தும்பி சொல்லுவோம், அந்த இது வந்து ஸ்டோனில் பிராஸில் பார்த்தேன், பிராஸும் ஸ்டோனும் பார்த்தேன். அதே மாதிரி ஃபினிஷ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் எம்சிலே பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோன் மேலே. அப்புறம் இது வந்து வேஸ்ட் ப்ரஷஸ்ஸு. உங்களுக்கு இதில் நிறைய நான் பண்ணியிருக்கேன், ஃபேமிலியும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அசார்ட்டடாக ஒரு வேஸ்ட் பெயிண்ட் ப்ரஷஸை தூக்கி போடாமல் அதை வந்து ஒரு ஃபீமேலாக எல்லாம் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருக்க இத்தனை பொருளில் வந்து உங்கள் வீட்டில் வந்து யாரும் கேட்கல இவ்வளோத்தையும் சேர்த்து வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குற பொருளெல்லாம் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்து வைக்கும்போது உங்கள் வீட்டில் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, இவ்வளோ குப்பை சேர்த்துற வீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க மேம். நான் அதனால இப்போல்லாம் வந்து போடுறது இல்லை. ஏதாவது போடுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்டுட்டு போடு, அவன் இதெல்லாம் ஏதாவது பண்ணுவானா இருக்கும்ன்ட்டு அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே அவங்க வீட்டில் நான் இதை போடலான்னு வச்சுருக்கேன், உனக்கு இது யூஸ் ஆகுமா, நீ எதாவது பண்ணுவியடா அப்படின்னு கேட்டுட்டு சரி நான் பண்ணுறேன் நீங்கள் எடுத்து வைங்க, இல்லை இது எனக்கு பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி தான் இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்படி ஆயிடுச்சு. அண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரெண்டு பொருள் பார்க்கும்போதே தூஸ் படிஞ்சிடுது மேலே, அதை தூஸ் தட்டணுமேன்றதுக்காகவே எதுவும் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணுறோம். பட் இத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணிருக்கீங்க, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? மெயின்டெனன்ஸ் தான் மேம் கண்டிப்பாக. ஆனால் அந்த பேப்பர் மெஷ் வந்து நல்லா நீங்கள் வந்து ஃபைன் டியூன், அது ஃபைனல் கிளியர் வார்னிஷ்னு விற்கிறது, அது வாங்கி 2-3 கோட் கொடுத்துட்டோன்னா இயர்ஸுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ப்ராடக்ட். நான் வந்து 23 இயர்ஸுக்கு உண்டான ப்ராடக்ட்டும் இருக்குது. நான் 2000 பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மெயினாக பேக் பண்ணி நம்ம வச்சுக்கிறதுல வெளியிலையும் வைக்கலாம், வச்சாலும் நம்ம தொடச்சி வைக்கணும். ப்ளஸ் ஒரு 1 or 2 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு கிளியர் வார்னிஷ் கோட் ஒன்று கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். இந்த மோர் கோட் யூ கிவ் த ஸ்ட்ராங்கர் இட் வில் பிகம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த புத்தா, இதுவும் ஒரு பெரிய ஒர்க் தான். ப்ளைவுட், வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் மேலே டிசைன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி உடன் பேனல்ஸ் வந்து பார்த்தேன் பெரிய பெரிய மால்லலாம் வந்து நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பேப்பர் மெஷ்ஷில் வந்து இது பண்ணேன். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரெண்டும் செரியல் ஆர்ட்டு, ஆந்திர பிரதேஷ் ஸ்பெஷல். அது வந்து டேமரின் பல்ப்பும் தவிடும் வச்சு பண்ணுவாங்க. நான் அதே ஆர்ட்டை வந்து பேப்பர் மெஷ்ஷில் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண்டாள், இது வந்து அதே மாதிரி பாப்பாவோட பார்பி டால் தான். பார்பி டால் இவ்வளோ சின்னது தான் இருந்தது, அதை நான் மாப்ஸ்டிக்கெல்லாம் வச்சு ஹைட் கொடுத்து கம்ப்ளீட்டாக பேப்பர் மெஷ்ஷில் மேலே ஃபுல்லாக உடம்பு இது தலை எல்லாத்துக்குமே ஒரு கொடுத்துட்டு மேலே வந்து சாரி தலைமுடி அதெல்லாம் வச்சு செட் பண்ணேன். கிளி வந்து நான் துணியில் பண்ணிட்டேன். ஸோ மற்றது எல்லாமே புடவை ப்ளவுஸ் இதெல்லாமே இருந்த மெட்டீரியல்ஸ் வச்சே பண்ணியாச்சு. அப்படியே இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ப்ரைட் பாட்டில் மேலே டோக்ரா ஆர்ட்டு. இது வந்து இந்த பேஸ் வந்து ஸ்ப்ரைட் பாட்டில், பெட் பாட்டில், அந்த பெருசு வர பெட் பாட்டில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே. அது எதுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இது வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக இது வரைக்கும் பெட் பாட்டில், இது தலைக்கு வந்து பேப்பர் மெஷ்ஷு, இது எல்லாமே பேப்பர் மெஷ் தான். இந்த மீனும் தனியாக பண்ணிவிட்டு பேப்பர் மெஷ்ஷில் இது ஒரு சின்ன கம்பி மாதிரி இது கொடுத்து நான் இதில் ஜாயின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளி ஒரு வில்லேஜ் கேர்ள். ஸோ இது வந்து பேப்பர் மெஷ் டோக்ரா ஆர்ட்டில். இந்த பெல்லும் அதே மாதிரி டோக்ரா பெல்ஸ் தான், பேப்பர் மெஷ்ஷு மேலே காயில் மாதிரி சுற்றிட்டு. இதுவும் இது ஒரு மெக்சிகன் செட்டப், இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஃபினிஷ் வந்து மெக்சிகன் ஃபினிஷ்னால் அந்த செராமிக் இது கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டு, ரெண்டுமே கார் கிளச் பிளேட்ஸு, மாருதியோடது ஸ்விஃப்டோடது. ஸோ ஒன்று வந்து இந்த இதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுலேயே இருக்கும், இந்த பெக்ஸு நட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்ஹான்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சன் காடு, இது வந்து பூரி ஜெகநாதர். ஸோ ரெண்டுமே ஒரிசாவில் இருக்குது. கொனாருக்கு வந்து சன் காடு, பூரி ஜெகநாதர் வந்து நம்ம அதனால் அதை ரிலேட் பண்ணி. இது வந்து ரோலிங் பின்ஸு, நம்ம சப்பாத்தி கட்டை.
சப்பாத்தி குழவி சொல்லுவோம். அது வந்து அதுவும் அதே தான், மேல் ஃபீமேல். நம்ம வேணும்னாலும் சின்ன குழவி வச்சுட்டு ஒரு ஃபேமிலி கூட ஆட் பண்ணலாம், ஒரு பாய் கேர்ள் அப்படின்னு. ஸோ மேல் மீசை இதெல்லாம் வந்து எம்சியில் பண்ணிட்டேன். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து நட்டு இதெல்லாம் போட்டாச்சு. இது அதே மாதிரி ஒரு வேஸ்ட்டு ஃப்ரைங் பேன் வந்து அம்மா தூக்கி போட்டிருந்தாங்க. அதை வந்து இந்த ஆட்டும் பிச்சுவாய் கிளி, பிச்சுவாயில் வந்து மாடு தான் நிறைய வரும். ஸோ இந்த பேரட்ஸும் ரொம்ப ஃபேமஸ், அதனால் பிச்சுவாய் பேரட்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இந்த போட்டுமே பேப்பர் மெஷ் தான். இந்த போட் பேப்பர் மெஷ், இதில் இருக்கிற பாட்ஸ் எல்லாமும் பேப்பர் மெஷ் தான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த போட்டில் நான் வந்து வார்லி ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வார்லி ஆர்ட்டு. இது வந்து சும்மா நார்மல் டிசைன்ஸ், கலர் கிரடேஷன் கொடுத்துட்டேன். இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்டப் வந்து பார்பி டால்ஸில் என் டாட்டரோட குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்துக்குமே ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக லிவிங் ஏரியா, இது கிச்சன் ஏரியா, இது வந்து பெட்ரூம் ஏரியா. ஸோ அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ் எல்லாமும் நான் ஆட் பண்ணி இது ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ரஸ்டிக் பார், இது இப்போ ரீசெண்டாக பண்ணேன். ஸோ சின்னதாக கலெக்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிஸ்பிளே இட். ஸோ ஒரு இந்த வைன் டாஸ்க்கு கூட நானே பண்ணது தான். இந்த டேபிள் சேர் எல்லாம் அசார்ட்டடாக இருந்ததை வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணினது. ஸோ இது பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணுங்கள், இது வந்து ஓல்டு கடாய் தான். புடி போன கடாய் தூக்கி போட வச்சுருந்தாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ உருளி மாதிரி ஒரு லுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது எம்சியில் இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாய்க்கு ஒரு மெட்டல், ஆன்டிக் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம உருளியாக ஃபங்க்ஷன் டைமில் பூ போட்டு வச்சோன்னா இது வந்து இதுவும் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டு தான். ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச பொருளாக தான் இருக்கான். பட் சில பொருளாக பார்க்கும்போது இதனோட பெஸ்ட்டு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சில திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல நீங்கள் பண்ணதுலே, அந்த பொருள் எது சார்? எனக்கு ரொம்ப நான் லயிச்சு பண்ணது அம்மன் ஃபேஸ். எனக்கு ரொம்ப நாள் பண்ணணும்ன்ட்டு. ஸோ ஒரு அம்மன் இது இருக்குது. அப்புறம் முருகன் வந்து ஒன்று இப்போ மேலே இருக்குது, நான் அதை ஃபோட்டோ காட்டுறேன். ஸோ அதுவும் வந்து என்னோட சைல்ட்ஹுட் பேப்பர் மெஷ், வள்ளி தேவானை பேப்பர் மெஷ்ஷில் கிடச்ச கிஃப்டை நான் ரீபெயிண்ட் பண்ணேன், கம்ப்ளீட்டாக ரீக்ரியேட் பண்ணேன். அதுதான் என்னோட ரொம்ப பிடிச்ச. மற்றது எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஒரு படைக்கிற இது பண்றவங்க வந்து பிரம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் அதை உருவாக்கி ஒன்னொன்றுக்குமே நான் வந்து அதுக்குன்னு உண்டான அந்த மெனக்கடல் வந்து அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான மெனக்கடல் இருக்க தான் செய்யும். அந்த சொன்ன மாதிரி இந்த அம்மன் வந்து பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்ட், இந்த கண்ணு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக. இதை வந்து பேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணீங்க சார்? பிகாஸ் அம்மனோட ஃபேஸும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு, அந்த மூக்கு உதடு எல்லாமே. இது பேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணீங்க சார்? ஸோ 2 மெத்தட் மேம் பேப்பர் மெஷ்ல. ஒன்று வந்து பலூன் ஊதிட்டு பேப்பரை ஒட்டி ஃபஸ்ட்டு பேஸு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேப்புக்கு நல்ல பலூன், நம்ம பெரிய பலூனை ஊதிட்டு அது கட்டிட்டு அது மேலே ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேப்பர் கிழிச்சு நம்ம நியூஸ் பேப்பரை கிழிச்சு கூழ் வச்சு ஒட்டிட்டு ஒரு லேயர் வரும், திக்கு லேயர் வந்தோடனே அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு இடத்துல ஒரு ஓட்டையோ இல்லை இதுவோ, நான் இதை இங்கே மட்டும் ஒட்டாமல் நான் வச்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த ஃபுல் சாலிட் ஃபினிஷாக இல்லாமல் உங்களுக்கு இந்த இடம் ஹாலோவாக இருக்கும். நல்லா இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டை, அது அந்த பலூனோட இது பேஸுக்கு கழுத்து மாதிரி இது ஒரு அட்டை பீஸ் மாதிரி ஒட்டி இதுவும் பண்ணிட்டு மேலே அது காஞ்சதுக்கு அதுக்கப்புறம் தான் இது மேலே வந்து நம்ம அந்த கூழ் பேப்பரை கூழ் பண்ணிட்டு அதை வச்சு கண்ணு மூக்கு எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு பிஓபி ஃபைனலாக அந்த பிஓபி கொடுத்து சாண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து இந்த வேஸ்ட் மணி, ஜுவல்ஸ்லாமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ வேஸ்ட் மணி. இது கயிறு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அருணா கயிறோ இல்லை இந்த கோல்டன் த்ரெட்டு எது எல்லாம் ஜங்க் தான், வீட்டில் இருக்கிற என்னென்ன ஜங்கோ அதெல்லாம் எடுத்து ஒட்டிட்டு, ஏன்னா இது ஒரே கலர் நம்ம கொடுக்க போகிறோம், அதனால என்ன சைஸு உடஞ்ச பீடாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இதெல்லாம் ஹாஃப் கட்டு உடஞ்ச பீடா இதெல்லாம் ஒட்டிட்டு அப்புறம் இது வந்து தோடு, இது கூட ஒரு செயின் ஏதோ ஒன்று இருந்தது, காசு மாலை மாதிரி இருந்தது, எல்லாமே கையில உடஞ்சது. நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் உடஞ்சு இது கூட கல்லெல்லாம் போயிருந்த ஒரு நெக்லஸோட ஒரு பட்டிகை தான் வந்து நான் அதை ஒரு அம்மாவுக்கு வச்சிருக்கேன். ஸோ அதையும் பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம கல் மாதிரி வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது சார். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு அம்மனோட ஃபேஸ்ன்னு பார்த்தா இது வந்து ரொம்ப அழகாக 3 பூனையோட இது வச்சிருக்கு. இதுவும் பேப்பர் மெஷ் தான். பேப்பர் மெஷ் தான். அண்ட் அது எப்படி சார் பண்ணீங்க? இதுவும் ஒரு எல்லாமே பண்ணலாம், அதான் சொல்கிறேன்.
மாடர்ன் கான்செப்ட் இது இந்த ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் எது வேணால் நம்ம பண்ணலாம். இந்த பூனை எப்படி பண்ணுறதுன்னா பேஸ் அதே மாதிரி தான். நான் நார்மல் ஒரு உருளை மாதிரி பிடிச்சிட்டு இதுக்கு வந்து ஸ்டெம் மாதிரி ஒரு குச்சி ஏதாவது வச்சுட்டு தலைக்கும் அதே மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் மேலே இந்த ஒர்க்கெல்லாம் வந்து எம்சியில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபேமிலியாக தான் என்னோட செட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு ஃபாதர், ஒரு மதர், ஒரு சைல்டு. சார் அது கீழே வந்து டூத் ப்ரஷ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. உள்ளபடியே அது டூத் ப்ரஷ் தானா? கண்டிப்பாக டூத் ப்ரஷ் தான் மேம். டூத் ப்ரஷ்ஷை வந்து நான் ஒரு ட்ரைபல் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃபாதர், அதே மாதிரி இது ஒரு மதர், அப்புறம் அதே மாதிரி இது ஒரு சைல்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரைபல் ஃபினிஷ் இருக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் அதுவும் வேஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன தோணுதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ இந்த ட்ரைபல் இந்த ஃபேஸ்க்கு மட்டும் நான் ப்ரஷ்ஷுக்கு கீழே ப்ரஷ்ஷை வந்து நான் வந்து ஒரு க்ரௌன் மாதிரி வச்சுட்டு இது ஒரு டூத் ப்ரஷ் ஃபேமிலி. சார் வழக்கமாக நம்ம டூத் ப்ரஷ்ல வந்து அந்த குஞ்சம் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். பட் வந்து நீங்கள் சொன்னாதான் தெரியுது அது டூத் ப்ரஷ்ன்ட்டு. கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்குது சார். இதுவும் நம்ம மெமரியாக நான் நிறைய பொருட்கள் என்னோட டாட்டரோட அவள் சின்ன வயசில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனில் அந்த கான்செப்ட் எனக்கு வந்துச்சு. சார் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பட் இதில் உங்களோட ஃபினான்ஸுன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸில் தானே. இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணி அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஒதுக்கி வைப்பீங்களா? இது ப்ராடக்ட் சேல் பண்ணி சொல்கிறீங்களா? இல்லை ப்ராடக்ட் சேல் பண்ணல. இப்போது ஒரு பொருள் வந்து நீங்கள் பேப்பர் மேஷில் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு பெயிண்ட் பாட்டில், ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் பண்ணுறீங்க. பட் நீங்கள் எதுவும் கை காசு போட்டு எதுவும் செலவு பண்ணுறது எல்லாமே என்ன இருக்கோ அதை வச்சு தான் இருக்கிற நம்ம பெயிண்ட்டு நம்மளோட அந்த டிசைன்ஸு அந்த எஃபர்ட் அவ்வளோதான். மற்றபடி எக்ஸ்ட்ரா காஸ்ட் பெயிண்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம அது போட்டு மற்றதெல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் எங்கள் வியூவர்ஸ் வந்து ஒரு பொருளை தூக்கி போடுறேன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பார்த்துட்டு இல்லை இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு ரொம்ப பொறுமையும் அண்ட் வந்து ஃபோக்கஸ்டு மைண்டு, இதுவே ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அண்ட் அதே மாதிரி வேஸ்ட் நம்ம இது பண்ணுறதுனால நம்ம நிறைய வெளியில் நம்ம வந்து இதுக்கும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ண நிறைய பேருக்கு இதே மாதிரி ஒரு கிராஃப்டாக ஆக்கிட்டாங்கன்னா பாட்டிலாக இருக்கட்டும் இல்லை இந்த பிஸ்லரி பிளாஸ்டிக்ஸு நான் சொன்ன மாதிரி அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் சூஸ் பண்ணது பேப்பர் மேஷ். பட் நிறைய மெத்தட்ஸ் நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாரும் இதை பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் எல்லா பொருட்களையும் வந்து அவங்க இது பண்ணணும். நேச்சருக்கு தூக்கி போடாமல் அதை நம்ம பெஸ்ட் யூஸாக பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. சார் இப்போ உங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி நாங்களும் ஆர்ட் பண்ணணும் அண்ட் வந்து வேஸ்ட்டாக எதுவும் பண்ணாமல் அதில் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். டிப்ஸுன்னு நான் சொல்ல போனோன்னா சின்னதாக ஆரம்பிங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் எல்லா வேஸ்ட்டையும் நம்ம வந்து ஒரே நாளில் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிட முடியாது. ஸோ லைக் ஸ்டார்டிங் வித் பெயிண்ட் ப்ரஷில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்பூனாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன ஐட்டம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லா வேஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் அப்புறம் வீட்டில் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பண்ண தான் ஒரு ஐட்டமுக்கு என்னென்னு we can give multiple shapes, upcycling, recycling. There are a lot of ways to use the இது. ஸோ அதுதான் நான் டிப்பாக சொல்லுவேன். அண்ட் இத்தனை பொறுமை அண்ட் இவ்வளோ ஃபோக்கஸ்டாக நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்போது எங்களுக்கும் ஏதோ ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. இனிமேல் எந்த பொருளை பார்த்தாலும் உங்கள் ஞாபகம் தான் வியூவர்ஸ்க்கும் வரும் அண்ட் எப்படி பண்ணலான்ற ஐடியாவும் அவங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இத்தனை எங்களுக்காக அடிக்க வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் உங்களோட நேரத்தையும் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மற்ற நாளில் நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்கனாலும் எனக்கு எல்லாத்தையும் இது ஒரே சேர என்னோட கலெக்ஷனே எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு என்னால் 2-3 பேர் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நாட் ஓன்லி இது எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட், எனி கைண்ட் ஆஃப் கிராஃப்ட், எனி கைண்ட் ஆஃப் இது குவில்லிங்காக இருக்கட்டும், பேப்பர் மெஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை பென்சில் ஸ்கெட்ச், எனி கைண்ட் ஆஃப் ஆர்ட் இஃப் தே ஆர் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மீ அண்ட் தே ஆர் டேக்கிங் இட், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். அண்ட் இவ்வளோ மெனக்கட்டு நீங்கள் எனக்காக வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றும் எடுத்தது ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.